நம்மை சுவனபதியில் ஒன்று கூட செய்வானாக என்ற முதல் பிரார்த்தனையோடு, அரபில் ஒரு பழமொழி சொல்லுவார்கள், மாரிஃபத்து நிஅமதி பாத ஜவால். எந்த ஒரு அருள் கொடையாக இருந்தாலும் அது நம்மை விட்டு பிரிந்து சென்றதற்கு பின்புதான் அதனுடைய உண்மையான மகத்துவம் தெரிய வரும் என்று. உண்மையில் நம்மை விட்டு ஒரு பெரிய ஆளுமை, பெரிய ஒரு மகத்தான ஒரு மாமனிதர் நம்மை விட்டு இன்று மறைந்திருக்கிறார். அவர் விட்டு சென்ற பணிகள் அல்லது அவர் செய்த பணிகளை எல்லாம் நாம் சற்று நேரம் யோசித்து பார்க்கும்போது நமது திகைப்பாக இருக்கிறது. எப்படி நம்மால் அதை மேற்கொண்டு நாம் அதை நடைமுறைப்படுத்த முடியும் என்று யோசிக்கின்ற போதே நம்மால் ஒரு வகையான திகைப்பு தான் ஏற்படுகிறது. கணியத்துக்குரிய அருமை சகோதரர்களே, ஒரு மனிதரிடத்தில் சென்று 1000 ரக்காத்துகள் தொழுங்கள் என்று சொன்னால் நிசாரமாக தொழலாம். 1 மாத காலம் அல்லது 2 மாத காலம் தொடர்ந்து நோன்பு வைப்பா என்று சொன்னால் நோன்பு வைக்கலாம். இது யாருக்காவது ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் காசு கொடு என்று சொன்னால் கூட கொடுத்து விடுவார்கள். ஆனால் மக்கள் பணிக்காக ஓடோடி செல்லுகின்ற ஒரு பண்பு ஒருவரிடத்தில் இருக்கும் என்று சொன்னால், இவருக்கு இன்ன பிரச்சனை, அவருக்கு அந்த பிரச்சனை, அந்த பிரச்சனைகளை எல்லாம் தன்னுடைய தலையில் போட்டு தன்னுடைய பிரச்சனைகளாக மாற்றிக்கொள்ளுகின்ற ஒரு மனோபாவமும் ஒரு பண்பும் யாருக்கும் வாய்க்காது. என்னுடைய குடும்பம், என்னுடைய குழந்தை, என்னுடைய கடை, என்னுடைய பிசினஸ், என்னுடைய வியாபாரம் என்று என்னுடைய என்று சுயநலமிக்க மனிதர்களாகத்தான் இந்த அநேகமானவர்கள் மாறியிருக்கிறார்கள். ஆனால் இந்த சுயநலமிக்க மனிதர்களுக்கு மத்தியில் ஒரு கல்லூரி உருவாக்க வேண்டுமே, அது மக்களுக்கு பயன்பட வேண்டுமே, ஒரு பள்ளிவாசல் உருவாக்க வேண்டுமே, ஒரு மனிதருடைய தேவைகளை நிறைவேற்றி கொடுக்க வேண்டுமே, அவருக்கு அந்த தேவை இருக்கிறது, இவருக்கு இந்த தேவை இருக்கிறது என்றெல்லாம் சொல்லி மக்களுடைய தேவைகளுக்காக வேண்டி ஓடோடி செல்லக்கூடிய ஒரு ஆளுமை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? அது இதோ இறந்து இங்கு மண்ணோடு மண்ணாக இன்று புதைக்கப்பட்டிருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு நாள் வரக்கூடாது என்றுதான் நாங்கள் எண்ணி இருந்தோம். ஆனால் அல்லாஹ்வுடைய கதர், அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. உண்மையில் உயிரற்ற உடலை பார்க்கும் போதுதான் அந்த உண்மை நமக்கு கசக்கிறது. இவர் இவ்வாறு திடீரென்று செல்வார் என்று யாராலும் கற்பனை கூட செய்திருக்க முடியாது. 10 நாட்களுக்கு முன்னால் கூட தோளோடு தோளுரசி பேசும்போது கல்லூரியை எப்படி வளர்க்க வேண்டும், இந்த கல்லூரிக்கான மாணவர்கள் எப்படி இருக்க வேண்டும், எதிர்காலம் எப்படி இருக்க வேண்டும் என்று பீமநகரில் இருக்கின்ற குல்லியத்து சலாம் என்று சொல்லப்படக்கூடிய அஸ்லாம் இஸ்லாமிய கல்லூரியுடைய வளர்ச்சிக்காக வேண்டிய தன்னுடைய முழு மூச்சையும் அவர் செயல்படுத்தியதை பார்க்கும்போது உண்மையில் நமக்கெல்லாம் ஆச்சரியமாக இருக்கிறது. கண்ணியத்துக்குரிய அருமை சகோதரர்களே, மக்களுக்காக வேண்டி ஓடி செல்கின்ற மனிதர்களுடைய நிலைமை என்பது அல்லாஹ்விடத்தில் மகத்தான ஒரு கூலி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், நான் இந்த மஸ்ஜித் நபவியில் இஅ்திகாஃப் இருக்கிறேன் என்று சொன்னால் ஒரு நாள் இஅ்திகாஃப் இருப்பதனுடைய தூரம் என்ன தெரியுமா? அல்லாஹ் தஆலா ஒரு நாள் இஅ்திகாஃப் பள்ளிவாசல் இருந்தால் மஷ்ரிக்குக்கும் மக்ரிபுக்கும், சூரிய உதயத்துக்கும் சூரிய அஸ்தமனத்துக்கும் இடையில் இருக்கின்ற தூரத்தை போன்று அல்லாஹ் தஆலா நரக நெருப்பிலிருந்து ஒரு மனிதனை தூரமாக்கி வைக்கிறான். இந்த நன்மை இருக்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டினார்கள், ஒரு மனிதனுடைய தேவைக்காக வேண்டி யார் ஓடி செல்கிறாரோ அவர் இந்த மஸ்ஜித் நபவி, இந்த மதீனத்து பள்ளிவாசல் 1 மாத காலம் இஅ்திகாஃப் இருப்பதை விட மிக சிறப்புக்குரிய ஒரு செயலை செய்கிறார். ஒரு சகோதரனுடைய தேவைக்காக உடன் செல்வது 1 மாத காலம் பள்ளிவாசல் இஅ்திகாஃப் இருப்பதை விட மிகச் சிறந்த செயல் என்று சொல்லி காட்டினார்கள் பெருமானார். எத்தனை சகோதரருடைய உதவிக்காக வேண்டி ஓடி செல்லக்கூடிய ஒரு மனிதர் இது நம்மை விட்டு மறைந்திருக்கிறார். கணியத்துக்குரிய அருமை சகோதரர்களே, இந்த ஒரு பண்பு போதும் அல்லாஹ் தஆலா அவருடைய பாவங்களை மன்னிப்பதற்காக வேண்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்ப நாட்கள் இறை தூதராக அனுப்பப்பட்ட போது அவருக்கே தெரியாது, மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாக்கப்பட்ட போது, தனக்கு மரணம் வந்துவிடும் என்று அஞ்சிய போது தன்னுடைய மனைவி இடத்தில் வந்தார்கள். என்னை போர்வையால் போர்த்துங்களேன், எல்லோருக்கும் தெரிந்தான். அந்த அம்மையார் என்ன சொன்னார்கள்? கல்லா வல்லாஹ், ஒருபோதும் கிடையாது, அஞ்ச வேண்டாம். லா யுஹ்ஸீக அல்லாஹு அபதா, ஒருபோதும் உமதிரைவன் உம்மை கைவிட மாட்டான். ஏன் தெரியுமா? இது ஏழைகளுக்கு உதவுகிறீர்கள், வறியவர்களுக்கு உதவுகிறீர்கள், இல்லை என்று சொல்லி வருகின்ற மக்களுக்கு இல்லாமல் நீங்கள் இல்லை என்று சொல்லாமல் உதவுகிறீர்கள், கடன் சுமை ஏற்றுக்கொள்கிறீர்கள், விருந்தினரை உபசரிக்கின்றீர்கள், ஓடோடி சென்று உதவுகிறீர்கள். அந்த பண்புகளை தான் இந்த நம்மை விட்டு மறைந்த இந்த சகோதரர் கொண்டிருந்தார். எவ்வளவு பெரிய பண்புகள், எவ்வளவு பெரிய நலங்கள். கணியத்துக்குரிய அருமைச்சருடைய ஒரு சகோதரருடைய உதவிக்காக ஓடி செல்லுகின்ற பண்பு என்பது மகத்தான ஒரு பண்பு. அந்த பண்பை பெற்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமையும் தான் நாம் இன்று இழந்து நிற்கிறோம். உண்மையில் 7 வருடங்களுக்கு முன்னால் நான் இந்த திருச்சி நகருக்கு வந்தபோது என்னுடைய தோள் பிடித்து சொன்ன, இன்னும் பீமநகருடைய பழைய பள்ளிவாசல் வைத்து தோளை தொட்டு சொன்னார்கள், இந்த சகோதரர் நமக்கு இந்த பகுதியில் ஒரு கல்லூரி உருவாக்க வேண்டும், அந்த கல்லூரி மிகப்பெரிய ஒரு மிகச்சிறந்த ஸ்தாபனமாக கல்வி நிலையமாக உருவாக வேண்டும், அது என்னுடைய கனவு, உங்களை போன்றவர்களுக்கு உதவ வேண்டும் என்று. அதனுடைய அடிக்கல் நாட்டப்பட்டு 2வது வருடத்தில் அது வெற்றி நடை போடுகிறது. இது போன்ற மிகப்பெரிய பேரார்வம் மிக்க இந்த ஆளுமைகளுடைய
தாக்கத்தால் அவருடைய முயற்சியால் முன்னெடுக்கப்பட்ட அந்த கல்லூரி இன்னி அதனுடைய அந்த ஸ்தாபகரை, அதனுடைய முதல்வரை அல்லது முழுமையான அந்த ஆளுமை இழந்து நிற்கிறது. நாங்கள் எப்படி அதை தாங்கிக் கொள்வோம்? யோசித்து பாருங்கள். எல்லாம் அல்லாஹு ஜல்லஷானு தஆலா அவருடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும். ஒரு மிகச்சிறந்த ஆளுமை நம்மை விட்டு மறையும் போதுதான் மரணம் நமக்கு நினைவுக்கு வருகிறது. கணியத்துக்குரிய அருமை சகோதரர்களே, மரணம் அப்போதுதான் நினைவுக்கு வருகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அக்ஸிரு மின் திக்ரி ஹாதிமில் லஸ்ஸாத், இன்பங்களை அறுத்தி எறிகின்ற மரணத்தை நினைவு கூறுங்கள். இன்பங்களை அறுத்தி எறிகின்ற, உங்களை இந்த உலகத்தை விட்டும் துண்டாக்குகின்ற மரணத்தை நினைவு கூறுங்கள் என்று மனிதன் மறந்து திரிகிறான். மரணத்தை. மரணம் உண்டு என்று எல்லோருக்கும் தெரிகிறது கண்ணியத்துக்குரிய அருமை சகோதரர்களே. ஆனாலும் மரணத்தை மறந்து திரிகின்ற மனிதர்கள் இல்லையா? வியாபாரத்தில் போகும்போது, தொழிலுக்காக செல்லும் போது, வீட்டை விட்டு வெளியே செல்லும் போது மனிதனுக்கு உள்ளுக்குள் இருக்கிறது. ஆனாலும் மனித செயல்கள் எல்லாம் மரணத்தை நினைவு கூர்ந்த செயல்களை போன்றா இருக்கிறது. யோசித்து பாருங்கள். இது போன்ற ஆளுமைகள் நம்மை விட்டு மறையும் போது அந்த மரணம் சிந்தனை வருகிறது. உமர் ரலியல்லாஹு தஆலா குறிப்பிட்டு காட்டினார்கள், எல்லா நாளும் நான் சொல்கிறேன், இன்னார் மரணித்தார், இன்னார் மரணித்தார், இன்னார் மரணித்தார் என்று. ஒரு நாள் வரும் இது உமர் மரணித்தார் என்று மக்கள் சொல்வார்கள். அந்த நாளும் வந்தது இல்லையா? இது நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம், நம்முடைய சகோதரர் நம்மை விட்டு மறைந்து விட்டார் என்று. நாளை நம்மை குறித்தும் சொல்வார்கள். நிச்சயம் இது வந்தே தீரும், இதில் எந்த சந்தேகமும் கிடையாது. யோசித்து பார். நம்முடைய முப்பாட்டனுடைய பெயர் தெரியுமா? யாருக்காவது தெரியுமா? நம்முடைய கொள்ளு பேரர்கள் நம்மை குறித்து சொல்லி காட்டுவார்களா, நினைவு கூறுவார்களா? யாருக்கும் தெரியாது. மரணம் நிச்சயம் வந்தே தரும் கண்ணியத்துக்குரிய அருமை சகோதரர்களே. எனவே மரணத்திற்காக வேண்டி உங்களை நீங்கள் தயார்படுத்திக் கொள்ளுங்கள். அலா இன்னலில் மௌத்தி சக்கராத், ரசூலுல்லாஹ் சொன்னார், மரண தருவாயில் மரணத்திற்கு இருக்கின்ற சக்கராத்துடைய வேதனை என்று பெருமானார் நெற்றியில் வேர்வைகள் வழிந்தோட துடைத்துக் கொண்டே இருந்தார்கள். பெருமானாருக்கே மரணத்துடைய அந்த சக்கராத்துடைய வேதனை இருக்கிறது என்று சொன்னால், அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவரிடத்தில் மரண தருவாயில் கேட்டார்கள், எப்படி நீங்கள் இப்போது உணர்கிறீர்கள் என்று. மரண தருவாயில் எப்படி உணர்கிறீர்கள் என்று கேட்டார். இதெல்லாம் சுவனத்தை குறித்து சுப செய்தி சொல்லப்பட்ட சஹாபாக்கள், பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்ட சஹாபாக்கள். அம்ர் பின் ஆஸ் குறிப்பிட்டு காட்டினார்கள், 7 வானமும் ஒரே அடியாக பூமியில் இடிந்து விழுந்து, அந்த 7 வானங்களுக்கும் பூமிக்கும் இடையில் என்னை தவிர வேறு யாரும் இல்லாத என் மேல் மட்டுமே அந்த 7 வானங்களும் இடிந்து விழுந்ததை போன்று வேதனையை உணர்கிறேன் என்று குறிப்பிட்டு காட்டினார். யோசித்து பாருங்கள். சுவனத்தை குறித்து சுப செய்தி சொல்லப்பட்டவர் அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு தஆலா. எனவே கண்ணியத்துக்குரிய அருமை சகோதரர்களே, இது போன்ற நேரங்களில் மட்டுமல்ல, சாதாரணமான நேரங்களிலும் அல்லாஹு தஆலா மறுமைக்காக வேண்டித்தான் நம்மை படைத்திருக்கிறான். இந்த உலகத்தில் உங்களுடைய ஈமானை முழுமையாக ஆக்கிக் கொள்ளுங்கள். எனவே தான் அல்லாஹு தஆலா சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு இத்தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹி வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். ஈமான் கொண்டவர்களை என்று அழைக்கிறான், நம்மை அழைக்கிறான். கிறிஸ்தவர்களையோ, இந்துக்களையோ, யூதர்களையோ, முஸ்லிம் அல்லாதவர்களையோ அல்லாஹு தஆலா அழைக்கவில்லை. ஈமான் கொண்டவர்களை, விசுவாசிகளை, இறை நம்பிக்கையாளர்களை அல்லாஹ்வை அஞ்ச வேண்டிய முறைப்படி அஞ்சுங்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான்? முஸ்லிம்களாகவே நீங்கள் மரணித்து விடாதீர்கள் என்று சொல்கிறான். ஈமான் கொண்டவர்களை அழைத்து முஸ்லிம்களாகவே மரணித்து விடாதீர்கள் என்று சொல்லாத என்ன பொருள்? முஸ்லிம்களாக அல்லாமல் மரணிப்பதற்கான சாத்தியங்கள் இருக்கிறது. அது உங்களுடைய அமல்களை பொறுத்திருக்கிறது. இன்னமல் அமாலு பில் ஹவாத்திம், ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். உங்களுடைய செயல்கள் எல்லாம் உங்களுடைய முடிவை வைத்து தான் இருக்கிறது. இப்னு கத்தீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள், மன் ஆஷா அலைஹி மாத்தா அலைஹி வ மாத்தா அலைஹி புஇஸா அலைஹி. யார் எப்படி வாழ்கிறாரோ அப்படித்தான் மரணம் இருக்கும். ஆம், உங்களுடைய மரணம் நல்ல மரணமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் பாருங்க, எவ்வளவு பெரிய மக்கள் திரள். பெருமானார் சொன்னார், 100 பேர் ஒரு ஜனாதாவில் கலந்து கொண்டால் அவருடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டு. எத்தனை நபர்கள் இங்கே இருக்கிறார்? எத்தனை நபர்கள் இருக்கிறார்கள்? யோசித்து பாருங்கள் இல்லையா? மன் ஆஷ அலைஹி மாத்தா அலைஹி. யார் எப்படி வாழ்கிறாரோ அப்படித்தான் அவருடைய மரணம் இருக்கும். உங்களுடைய ஈமானை பொறுத்து தான் உங்களுடைய மரணம் இருக்கும். யார் எப்படி மரணிக்கிறாரோ அப்படித்தான் எழுப்பப்படுவார். உங்களுடைய ஈமான், உங்களுடைய தோற்றங்களால் நீங்கள் முஸ்லிம்களாக மாறி உள்ளுக்குள் ஓட்டையாக இருந்தால் எந்த பயனும் கிடைக்காது. சில போது உங்களுடைய மரணங்கள் வேறு மாதிரி இருந்தால் அல்லாஹ் தஆலா பாதுகாக்க வேண்டும். எனவே உங்களுடைய ஈமானை உறுதியாக எடுத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய தொழுகைகளை, உங்களுடைய நல்லமல்களை, இஸ்லாத்தை முழுமையாக பின்பற்றுவதற்காக வேண்டி உங்களுடைய வாழ்வை நீங்கள் முயற்சி செய்யுங்கள். எல்லாம் நடக்கட்டும், அத்தோடு இதுவும் நடக்க வேண்டும். அப்போதுதான் நல்ல மரணம் இருக்கும். கண்ணியத்துக்குரிய அருமை சகோதரர்களே, அப்போதுதான் இந்த கலிமா நமக்கு உறுதியாக இருக்கும். அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு தஆலாவுடைய வரலாற்று நிகழ்வு நமக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. அம்ர் பின் ஆஸ் மரண தருவாயில் கிடக்கிறார்கள், அழுது கொண்டே இருக்கிறார்கள். அவரிடத்தில் அவருடைய மகன் வருகிறார், அப்துல்லா வருகிறார். அருமை தந்தை, ஏன் அழுகிறீர்கள்?
நீங்கள் காத்திபில் வஹியை எழுதுவதற்காக மிகப்பெரிய ஒரு பொறுப்பு சிறப்பு கொடுக்கப்பட்டவர். வஹி எழுதுதல் என்றால் என்னோட பெரிய சிறப்பு இல்லையா? குர்ஆன் இறங்கும், அதை குர்ஆனை எழுத்து வடிவில் எழுதுகின்ற பொறுப்பு கொடுக்கப்பட்ட ஒரு மனிதர். நீங்கள் வஹியை எழுதுகின்ற பொறுப்பு மிக்க ஒரு மனிதர். நீங்கள் பெருமானாரால் ஆளுநராக நியமிக்கப்பட்டவர். நீங்கள் மிகப்பெரிய ஞானி, எகிப்தை வெற்றி கொண்டவர், பல படைகளுக்கு தளபதியாக இருந்தவர். பின் ஏன் அழுகிறீர்கள் என்று கேட்டார்கள். மக்களுடைய கேள்விக்கு அவர் சுவற்றின் பக்கம் தன்னுடைய தலையை திருப்பிக் கொண்டார். சற்று நேரம் குலுங்கி அழுதவார் படுத்துக் கொண்டேதான் கிடக்கிறார். பின்னர் மீண்டும் தன்னுடைய மகனை பார்த்தும் மக்களை பார்த்தும் முகத்தை திருப்பிக் கொண்டு சொன்னார், என்னுடைய வாழ்வில் 3 கட்டங்கள் வந்திருக்கிறது. நான் சொல்கிறேன் கேளுங்கள், என்னுடைய வாழ்வில் 3 கட்டங்கள் வந்திருக்கிறது. நான் இஸ்லாத்தை தழுவுவதற்கு முன்னால் இந்த உலகத்தில் நான் அதிகம் வெறுத்த ஒரே மனிதர் முஹம்மது மட்டுமே. நான் அன்று மரணித்திருந்தால் எனக்கு நரகம். அதற்கு பின்பு என்னுடைய வாழ்வில் இன்னொரு கட்டம் வந்தது. இஸ்லாத்தை நான் ஏற்றேன். இந்த உலகத்திலே நான் அதிகம் நேசித்த ஒரே மனிதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்று நான் மரணித்திருந்தால் எனக்கு சொர்க்கம். ஆனால் ரசூலுல்லாஹ் எங்களை விட்டு பிரிந்தார்கள். அதற்கு பின்பு உலகம் எங்களுடைய கண்ணுக்கு முன்னால் விரிந்து வந்தது. ஆளுநராக வந்தேன், படைகளுக்கு தலைமை தாங்கினேன், எகிப்தை வெற்றி கொண்டேன். இப்போது என்னுடைய நிலைமை எப்படி என்று எனக்கு தெரியாதே. அவர் குறிப்பிட்டு எப்படி என்று தெரியாதே என்றாலும் என்னிடத்தில் ஒரு கலிமா இருக்கிறது. தன்னுடைய கையை இவ்வாறு முறுக்கியவராக அவர் குறிப்பிட்டு காட்டினார். என்னுடைய ஒரு கலிமா என்னிடத்தில் இருக்கிறது. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமா என்னிடத்தில் இருக்கிறது. இந்த கலிமா என்ற ஈமானுடைய உறுதியை வைத்து நான் அல்லாஹ்விடத்தில் மறுமை நாளில் நான் வாதாடுவேன். இந்த கலிமாவை உறுதியாகத்தான் சொல்லி இருக்கிறேன், இந்த அடிப்படையில் வாழ்ந்தேன் என்று நான் வாதாடுவேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற போது மரணம் அடைந்து விட்டார். மரணம் அடைந்த போது உடனடியாக கைகளை விரிப்பதற்கு முயற்சி செய்தார்கள், முடியவில்லை. கைகள் அவ்வாறு மடக்கப்பட்ட நிலையிலேயே கஃன் செய்யப்பட்டார்கள், குளிப்பாட்டப்பட்டார்கள். பின்னர் அவ்வாறே தொலை வைக்கப்பட்டார்கள். கைகள் மடக்கப்பட்ட நிலையிலேயே தஃபன் செய்யப்பட்டார்கள். நம்முடைய ஈமான் இந்த அளவுக்கு உறுதியாக இருக்கிறதா? கணியத்துக்குரிய அருமை சோழரை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னால், இதா அராதல்லாஹு பி அப்தின் கைரன் இஸ்தஅமலஹு. அல்லாஹு தஆலா ஒரு அடியானுக்கு நலவு செய்ய வேண்டும் என்று நாடிவிட்டால் அவரை செயல்பட வைப்பான். தோழர்கள் கேட்டார்கள், செயல்பட வைப்பான் என்றால் என்ன? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இறுதி நாளில் அவருக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று சொன்னால் இறுதியாக அவர் மிகச் சிறந்த ஒரு நல்ல செயலை செய்துவிட்டு மரணம் அடைவார். அதுதான் செயல்பட வைப்பான் என்று. தோழர், நம்மை விட்டு மறைந்திருக்கின்ற தோழர், எங்களுக்கு போதும் குல்லியத்து சலாம் என்ற அரபிக் கல்லூரி அவர் நிறுவி இருக்கிறார். எவ்வளவு பெரிய பணி! நாம் இப்படி இருந்திருக்கிறோமா? இவர்கள் இட்டு சென்ற பணியை செய்வதற்கான ஆளுமைகள் எங்கே? எவ்வளவு பெரிய ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆளுமை இழந்து நிற்கிறது ஜமாத் இஸ்லாமி திருச்சி. இழப்பது நமக்கு மிகப்பெரிய ஒன்றாக இருந்தாலும் இது போன்ற ஆளுமைகளை உருவாக்க வேண்டாமா? கண்ணியத்துக்குரிய அருமை சகோதரர்களே, இந்த மரணம் நமக்கு நம்முடைய மரணங்களை நினைவு கூறுகிறது. எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்முடைய மரணத்தையும் மிகச்சிறந்த சிறப்புக்குரிய ஈஸியான லகுவான ஒரு மரணமாக ஆக்கியருள் புரிவானாக. அவருடைய மன்னரை வாழ்வை விசாலமாக்குவானாக. அவருடைய பாவங்களை மன்னிப்பானாக. அவருடைய மன்னரை கேள்விகளை அல்லாஹு தஆலா லகுவாக்குவானாக. அவருக்கு அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா மறுமை நாள் வரை விசாலமான ஒரு புதுமா பிள்ளையை போன்ற வாழ்க்கை இந்த மன்னரையில் கொடுப்பானாக. அவரையும் எங்களையும் சொர்க்கத்தில் அல்லாஹு தஆலா ஒன்று கூட செய்வானாக. தோளோடு தோள் இருந்து சுவனபதியில் ஜன்னத்தில் ஃபிர்தௌஸ் என்ற உயரிய சொர்க்கத்தில் நாங்களும் இந்த ஷேக் தாவூத் பாய் அவர்களும் அமர்ந்திருக்கின்ற பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அந்த சமீஉல் அலீம் வதுப் அலைனா இன்னக அந்த தவ்வாபுர் ரஹீம் வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. நம்மை சுவனபதியில் ஒன்று கூட செய்வானாக என்ற முதல் பிரார்த்தனையோடு, அரபில் ஒரு பழமொழி சொல்லுவார்கள், மாரிஃபத்துன் நிஅமதி பாத ஸவால். எந்த ஒரு அருள் கொடையாக இருந்தாலும் அது நம்மை விட்டு பிரிந்து சென்றதற்கு பின்புதான் அதனுடைய உண்மையான மகத்துவம் தெரிய வரும் என்று. உண்மையில் நம்மை விட்டு ஒரு பெரிய ஆளுமை, பெரிய ஒரு மகத்தான ஒரு மாமனிதர் நம்மை விட்டு இன்று மறைந்திருக்கிறார். அவர் விட்டு சென்ற பணிகள் அல்லது அவர்